ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். திருப்பாவையுள் நூற்றந்தாதிங்கிற தலைப்பில் இன்றைக்கு 24வது பாசுரம். இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட அறிவுரை என்னன்னா, பகவானை பரிவுடன் போற்றணும் அப்படிங்கிற அறிவுரை. நாமும் அவரை போற்றி பாடுவோமே. அன்றி உலகம் அளந்தாய் அடிபோற்றி, சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரள் போற்றி, பொன்னச்சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்னு குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்னென்னும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்னியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாளினுடைய திருத்தகப்பனார் விஷ்ணு சித்தர் அப்படின்னு அவரை சொல்லுவோம். ஆனால் பெரியாழ்வார்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். அந்த பெரியாழ்வாருக்கு பெருமாள் பேரில் பொங்கும் பரிவு. அதனால அவர் என்ன பண்ணார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பல்லாண்டு பாடினார். நீ பல்லாண்டு வாழணும்பா அப்படின்னு. இவருடைய பெண் அவளும் என்ன பண்ணா, அப்பா காண்பிச்சு கொடுத்த வழியில பொங்கும் பரிவோட மங்களாசாசனம் பண்றா. இந்த 24வது பாசுரத்துல வாமன அவதாரம், ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், இப்படி 3 அவதாரங்களை சொல்லி அவர்களுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடுறா நம்ம ஆண்டாள் இந்த பாசுரத்துல. குன்றமெடுத்து குளிர்மழை காத்தான் ஆயர் குலத்தவர்களை அந்த குணத்துக்கு பல்லாண்டு பாடினா, திவ்ய ஆயுதங்களுக்கு பல்லாண்டு பாடினா. இப்படி பகவானுடைய வீர தீர பராக்கிரமங்கள் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பொங்கும் பரிவுனால அஞ்சி போற்றி பாடுவதே பரம பக்தி அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய அறிவுரை. பகவானுடைய திருவடியை காட்டிலும் ஏற்றமுடையது பகவத் ராமானுஜருடைய திருவடி. அவருடைய திருவடியான அவருடைய பாதுகை ரொம்ப ஏற்றமுடையது. கொங்கில் பிராட்டிங்கிற பெண் கொங்கு நாட்டை சேர்ந்தவள். கொங்கு நாடுன்னா கோயம்புத்தூர் சைடு. ஒரு தடவை அவள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தா. அப்படி வந்தபோது ராமானுஜர்கிட்டேந்து மந்திர உபதேசமும் அவருடைய பாதுகைகளையும் பெத்துண்டு போனான். தன்னுடைய கிரகத்துல அந்த பாதுகைகளுக்கு நித்தியப்படி தளிகை பண்ற பிரசாதங்களை கண்டருள பண்ணுவா. அவர் உபதேசம் பண்ணின அந்த மந்திரத்தையும் நித்தியப்படி ஜெபிப்பா. ஸ்ரீரங்கத்துக்கு போய் மறுபடியும் ராமானுஜரை தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப ஏங்குவா. ஏன்னா குடும்ப சூழல், சங்கடமான நிலைமை, அதனால அவளால் போக முடியாது. அதனால ரொம்ப ஏங்குவா. மறுபடியும் ராமானுஜர் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்குவா. மானசீகமான இவளுடைய பிரார்த்தனைய பகவான் நிறைவேற்றி வச்சுட்டான். எப்படி? எத்திராஜர் சில சிஷ்யர்களோட ஸ்ரீரங்கத்தை விட்டு வர சூழ்நிலை குலோத்துங்க சோழ ராஜாவால ஏற்பட்டுடுது. திருதண்டம் இல்லாம வெள்ளை வஸ்திரத்தோட மேலக்கோட்டை பக்கம் போற போது ராத்திரி பொழுது ஆயிடுது. ஒரே காடு. சில வேடுவர்கள் இவாளை கொங்கில் பிராட்டி கிரகத்துல கொண்டு போய் விட்டுட்டா. இவள் அவர்களை பார்த்து எத்திராஜர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா. உங்களுக்கு அவரை எப்படி தெரியும் அப்படின்னு சிஷ்யாள்லாம் கேட்டா. அடியேனும் எத்திராஜர் திருவடி சம்பந்தம் உடையவள் அப்படின்னு சொல்றார். எங்க ராமானுஜரும் இங்க இருக்க, நீங்க கண்டுபிடிங்கோ அப்படின்னு சொன்னார்கள் சிஷ்யாள்லாம். நல்ல இருட்டு, மின்சார விளக்கெல்லாம் கிடையாது அந்த காலத்துல. அதனால ஒரு அகல் விளக்க பிடிச்சுண்டே ஒவ்வொருத்தருடைய திருவடியா பார்க்கிறாளாம். இவருடைய திருவடியை அடையாளம் கண்டுபிடிச்சு தங்கிட்ட இருக்கிற பாதுகைய
அவருக்கு சமர்ப்பிச்சுட்டா. வெள்ளை வஸ்திரம் சாத்தின்னு இருக்கேளே, ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டா மளமளன்னு எல்லாருக்கும் உணவு பரிமாறினான். இவளுடைய கணவருக்கு கொங்கில் ஆச்சான் அப்படிங்கிற தாசிய நாமத்தை சூட்டினார் ராமானுஜர். அவருக்கு தாசிய நாமம் கொடுக்கப்பட்டது கொங்கிலாச்சான் அப்படின்னு. 74 சிம்மாசனாதிபதிகள்ல ஒருத்தரா இவரையும் ஆக்கிட்டார் பகவத் ராமானுஜர். அவளுடைய வம்சம் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. 55 மங்கம்மா நகருக்கு போனேன்னா கொங்கிலாச்சான் திருமாளிகையில் பகவத் ராமானுஜருடைய திருவடியை சம்பந்தம் நம்ம பெற்றுக்கலாம். பகவத் ராமானுஜருக்கு காவி வஸ்திரம் கொடுக்கிற பாக்கியம் இந்த கொங்கில் பிராட்டிக்கும் கொங்கில் ஆச்சானுக்கும் கிடைச்சுதான். அவள் தான் காவி வஸ்திரம் கொடுத்தாளாம். கொங்கில் பிராட்டிக்கு அந்த பாதுகை மேலே பக்தி இருந்த மாதிரி ராமானுஜருடைய மடப்பள்ளி ஆச்சான் யார் அப்படின்னா வடுக நம்பி, அவருக்கும் அந்த பாதுகை மேலே பக்தி ரொம்ப உண்டு. ஒரு தடவை யாத்திரைக்கு போகிற போது பெருமாள் பெட்டி ராமானுஜருடைய திருவடி பெட்டி ரெண்டையும் சேர்த்து கட்டினர். கட்டி தன்னோட தலைமையில வச்சுட்டு கிளம்பிட்டார் வடுக நம்பிகள். இதை பார்த்த ராமானுஜர் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. வடுகா, பெருமாளையும் என்னோட பாதுகையும் ஏன் ஒன்னா கட்டி வச்சுருக்கீர் அப்படின்னு கேட்டார். இது நியாயம் இல்லப்பா அப்படின்னு கோபிச்சுண்டார். அதுக்கு வடுக நம்பி சொல்றார், உமக்கு உம்ம பெருமாள் ரொம்ப ஒசத்தி, அடியனுக்கு என் பெருமானான உம்ம பாதுகையே ஒசத்தி அப்படின்னு விட்டார். எப்பேற்பட்ட ஆச்சாரிய நிஷ்டை பாருங்கோ வடுக நம்பியார். ஆச்சாரியருடைய ஸ்ரீபாதுகை, அவருடைய ஸ்ரீபாதுகை தீர்த்தம் எல்லாமே ஏற்ற முடியாது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுட்டோம். அடுத்ததா குன்று குடையாய் எடுத்தத குணம் போற்றின்னு பாடினா ஆண்டாள். ஒரு தயிர்காரிக்கு மோட்சம் கிடைக்கும்படி பண்ணின ராமானுஜருடைய குணத்தை நாம போற்றின்னு பாடணும். தும்பையூர் கொண்டியம்மாள் அப்படின்னு அந்த தயிர்காரியை அழைப்பா. அவளுக்கு ராமானுஜர் இடத்துல பரமபக்தி உண்டு. ராமானுஜர் திருமலையில 1 வருஷ காலம் இருந்தபோது இவள் தான் மடப்பள்ளிக்கு தயிர் மோர் எல்லாம் சப்ளை பண்ணுவாளாம். தூரத்திலிருந்தே அவருடைய வடிவழக சேவிப்பா தன்னுடைய ஹிருதயத்துல தேக்கி வச்சுண்டுட்டா. 1 மாசம் கழிச்சு தயிருக்கும் மோருக்கும் எவ்வளவு பணம் அப்படின்னு மடத்து சிப்பந்திகள்லாம் இந்த தும்பையூர் கொண்டியம்மாளை வந்து கேட்டா. அதுக்கு அவ சொன்னா, பணமெல்லாம் வேண்டாம் சாமி, சுவாமி ராமானுஜரை கிட்டக்க இருந்து நான் சேவிக்கணும். ஏன்னா எப்போதும் வாசல்ல நின்று கொடுத்துட்டு போயிடுவா, தூரத்துலேருந்து அவரை பார்ப்பா. அதனால சொல்றா, எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், நான் அவர் கிட்டக்க போய் நின்று அவரை சேவிக்கணும், அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா. கிட்டக்க வந்து ராமானுஜரை சேவிச்சா. ராமானுஜர் கேட்குற, உனக்கு என்னம்மா வேணும், ஏன் பணமெல்லாம் வாங்கிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டார். ராமானுஜர்கிட்ட தைரியமா சொல்றா பாருங்க, பணத்தை வச்சுட்டு நான் என்ன சாமி பண்ண போறேன், பரமபதத்துல எனக்கு ஒரு இடம் வாங்கித்தோங்க சாமி அப்படின்னு கேட்டா. ராமானுஜர், பரமபதத்துல இடமா, நான் அந்த மலையப்பனை கேட்டு சொல்றேம்மா அப்படின்னு. நீங்க மலையப்பனெல்லாம் கேட்க வேண்டாம் சாமி, நீங்க எனக்கு ஒரு கடுதாசு கொடுத்தா போறோம், நான் போய் மலையப்பன் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா. ராமானுஜர் பேர்ல இவளுக்கு எத்தனை நம்பிக்கை பார்த்தேளா. சர்வலோக சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னு எழுதி அடியேன் ராமானுஜ தாசன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் நம் ராமானுஜர் அந்த தயிர்காரிக்கு. பாலை மறந்தா, மோரை மறந்தா, தயிரை மறந்தா, எல்லாத்தையும் மறந்துட்டா, சர்பத்தையும் மறந்துட்டா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லிட்டு அடுத்த க்ஷணம் மலை ஏற ஆரம்பிச்சுட்டா. அவ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ராமானுஜரே சொல்லிட்டார், அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார், லெட்டர் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம அதை கொண்டு போய் சேஃபா பீரோல வச்சு பூட்டிட்டு ஜாலியா இன்னும் கொஞ்ச நாளைக்கு
லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு நினைப்போம் நம்மளா இருந்தா. இவள் உடனேயே எல்லாத்தையும் மறந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லிட்டு மலையேற ஆரம்பிச்சுட்டார். இவள் மலை ஏறி வரத திருமலையப்பன் பார்த்தானா மேலேந்து. எத்திராஜர் கொடுத்த கடுதாசு இவளோட கையில இருக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு நாமத்தை வேற சொல்லிட்டு இவள் மலை ஏறுறா. இவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பகவான் நினைச்சுட்டான். அவன் மலை இறங்க ஆரம்பிச்சுட்டான். எப்படி இறங்கினான்? ஒரு வைஷ்ணவ நம்பியா இறங்கி வரான். எல்லாரையும் மலையில ஏத்துவான், கியூல நிக்க வைப்பான், மணிக்கணக்கில் நிக்க வைப்பான். கிட்டக்க வரப்போது ஜரிகண்டி ஜரிகண்டின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிடுவான். அப்பேற்பட்டவன் மலை இறங்குறான் பாருங்க. யாரம்மா நீ? உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான் வைஷ்ணவ நம்பி வேடத்துல வந்த மலையப்பன். ஐயா, ஒண்ணுமில்ல, மோட்சம் எனக்கு போகணும், ராமானுஜர் கடுதாசு கொடுத்துருக்கார், இத நான் மலையப்பன் கிட்ட காமிக்க போறேன் அப்படின்னு சொன்னான். கொண்டா அப்படின்னு கை நீட்டி வாங்கினார் பெருமாள். யார்கிட்டையும் கை நீட்டாதவன் கை நீட்டுறான். ஏன்? ராமானுஜான்னு ஒரு கையெழுத்து இருக்கு இல்லையா, அதனால கை நீட்டினானாம். தந்தோம் மோட்சம் அப்படின்னு சொல்லி அவள் தலையில கைய வச்சார் பகவான். அப்படியே அங்கிருந்தே அவள் மோட்சம் போயிட்டாளாம். ராமானுஜன் நாமத்துடைய ஏற்றமும் அவருடைய குணமும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுட்டோம். இவருடைய திருவடி பலத்தையும் இவருடைய குணத்தையும் புகழ்ந்து பாடுறார் திருவரங்கத்து அமுதனார் ஒரு நூற்றந்தாதி பாசுரத்துல. சார்ந்ததன் சிந்தை உன் தாளினை கீழ், அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு, உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை, முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது வன்மை ராமானுஜா என் பெருந்தகையே அப்படின்னு பாடுறார். இந்த பாசுரத்துல ராமானுஜரோட குணத்தை நினைச்சு அமுதனார் கதற அழறர். ஏ ராமானுஜா, என்னோட மகாபிரபு நீர், என்னோட ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? என்னுடைய மனசு உங்க திருவடியில ஐக்கியம் ஆயிடுத்து. என் விஷயத்துல உங்களுக்கும் பிரேமை உண்டாயிடுத்து. அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய குணம். அந்த குணங்கள்லையே தீர்ந்தது என்னுடைய செய்கை அப்படின்னு பாடுற. என்னதான் புண்ணியம் பாபம் எல்லாம் நான் பண்ணி இருந்தாலும் என்னை காப்பாத்தணும்னு நீங்க சங்கல்பிச்சுட்டேள். அதனால தான் என் வினைகள் எல்லாம் தீர்ந்தது. நீர் எப்பேற்பட்ட வள்ளல், உங்க ஒத்தரால மட்டும்தான் இப்பேற்பட்ட கருணை செய்ய முடியும் அப்படின்னு கதர்றார் இந்த பாசுரத்துல திருவரங்கத்து அமுதனார். பரமபக்தி எது அப்படின்னா பகவானை போற்றி பாடுவதுதான் அப்படின்னு ஆண்டாள் சொன்னான் இந்த 24வது பாசுரத்துல. ஆனா பரமபக்தி எதுன்னு ராமானுஜ நாமத்தை சொல்றதுதான் பரமபக்தி, ஆச்சாரிய பக்தி தான் சிரேஷ்டம் அப்படிங்கிற திருவரங்கத்து அமுதனார் இந்த இடத்துல. ராமானுஜருடைய நூற்றந்தாதி பாசுரத்தோடு இன்றைய பதிவை அடியேன் நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சார்ந்தது என் சிந்தை உன் தாளினை கீழ், அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு, உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை, முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது வன்மை ராமானுசா எம் பெருந்தகையே.